Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமண பொருத்தங்கள் தான். அதுவும் இன்றைக்கி காலகட்டத்தில் அதை சம்மந்தப்பட்ட நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது, இப்போ காதல் திருமணம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிள்ளைங்களே முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த காதல் திருமணங்களில் நீங்கள் பொருத்தம் பார்க்குறதே வேஸ்ட்டு. மனப்பொருத்தம் இருக்கிறது தான். ஆனால் அந்த காதலிக்கிறவங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் இல்லை ஜாதக பொருத்தம் இல்லைனாலும் அவங்க பிரியறது தான். பட் அவங்க தான் ஒத்துக்கவே மாட்டாங்க, எங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சில பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னா, பிள்ளைங்க சொல்கிறாங்க, பிடிவாதம் பண்ணுறாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எப்படியாவது நம்ம ஜாதக பொருத்தம் போய் பார்க்கலாம், பிள்ளைங்களுக்கு தெரியாமல் போய் ஜோதிடர்கள்ட்ட பார்க்கலாம், ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்களோ பரிகாரங்கள் செஞ்சுட்டு அது நல்லாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முழுமையும் சரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ 2 ஜாதகம் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு இப்போ ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. அப்போ வேண்டாம், நம்ம விட்டுறது தான். ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் இருக்கிறவங்க பரவாயில்லைங்க, ஏதாவது பரிகாரம் பண்ணி, அப்போது பணத்துக்காக பரிகாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் எதையாவது ஒன்று பண்ணுவாங்க, ஆனால் அது பலிக்கவே பலிக்காது. என்ன ஆகும், அது உங்களுக்கு ஃபெயிலியரில் தான் போய் முடியும். அப்போது நீங்கள் ஜோதிடத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் பொருத்தம் பாருங்கள். ஸோ இந்த பொருத்தத்தில் என்ன முக்கியமாக இருக்கணும்னா, பாவசாமியம்னு சொல்லுவோம். பாவசாமியம்னா என்ன, இந்த திருமணம் அதாவது 7, 8க்கான கிரகங்கள், அந்த இடங்கள் எப்படி இருக்குது. இப்போ 7, 8ல் காலியாக இருந்தால் அதுக்காக அந்த இடம் காலின்லாம் சொல்ல முடியாது. அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பொண்ணுடைய ஜாதகம் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. அப்போ 7 குடையவன் செவ்வாய், அது நீச்சமாக இருக்குது, கடகத்தில் போய் உட்காந்துருச்சு. 8 குரு, அவர் நீச்சமாக இருக்கார், 9 மகரத்தில் போய் இருக்கார். அப்போது அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அது நல்லா இருக்காது அந்த ஜாதகருக்கு. இப்போ மிதுன லக்னம், 7 குருவும் 8 சனியும் நீச்சம் பெற்றிருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி சேர முடியாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்துடும். அப்போது எப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போது நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு பொருத்தம் பார்க்கும்பொழுது நட்சத்திர பொருத்தம் ரொம்ப அவசியம். ரெண்டாவது இந்த ஜாதகத்தில் பேசிக்காக நான் சொன்ன மாதிரி 7ஆம் இடம் 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். பொண்ணுக்கு மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் பையன் வீடு அப்படின்னா பொண்ணுக்கு மாங்கல்ய பலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 ஜாதகத்துலேயுமே 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஜாதகம் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் குழந்தைகள் எல்லாம் பிறக்காது. எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது இதில் பல விஷயங்களும் நாம் அதை பார்த்து தான் அதை முடிவு பண்ணணும். இதில் என்ன ஒரு நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய பசங்க நம்ம எதை சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பெருசா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. இல்லை இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஸோ பாதிக்கப்படுபவர்கள் பெற்றோர்கள் தான். ஜாதகத்தில் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை, சூரியன், செவ்வாய், சனியோ இல்லை சூரியன், ராகு, சனி, இப்படியான சேர்க்கைகள் 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்துலலாம் திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அப்போ நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது பொண்ணு ஜாதகமாக இருந்தாலும் சரி, பையன் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம கல்யாணம் பண்ணணுமே தவிர நாம் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வராது. ஸோ இன்றைக்கி ஜாதக பொருத்தங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்தபோது இப்போ கிடையாது. 50, 60 வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி, ஏன் ஒரு 70 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கெல்லாம் அவங்க ருத்துவாரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிரும்.
ஆண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வயசு 13 வயசுலலாம் வந்து கல்யாணம் ஆகும். பொன் குழந்தைங்க 7 வயசு அப்படி தான் கல்யாணம் ஆகுது. பட் அந்த நிலைமை இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. காலங்கள் எவ்வளவோ மாறிடுச்சு. பட் நம்ம பழைய மாதிரியே நம்ம இன்னும் இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும், இல்லை எந்த திசையிலேருந்து நமக்கு பையன் வரும் அப்படியெல்லாம் வந்து இன்றைக்கும் அதை எதிர்பார்க்குறாங்க மக்கள். இப்போ திசை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரே கிராமத்தில் இருப்பாங்க, ஒரே பக்கத்து தெருவில் பொண்ணு கொடுப்பாங்க, இல்லை பக்கத்து கிராமம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படி கொடுப்பாங்க. ஸோ அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கிழக்கில் இருந்து பொண்ணு வரும், மேற்கில் இருந்து பையன் வருவான், இப்படி கிரகங்களை வைத்து திசைகளை சொன்னார்கள். இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. பிறக்கிறது ஒரு இடம், படிக்கிறது ஒரு இடம், வேலை செய்கிறது ஒரு இடம், அப்படி தான் இருக்குது. அதனால் இன்றைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தத்தில் வந்து எந்த திசையிலிருந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்காது. ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் வந்து நம்ம ஜாதக பொருத்தங்களும் பார்க்கக்கூடிய விதங்கள் மாறத்தான் செய்யும். இதில் முக்கியமாக ஆயுள் பாவம் ரொம்ப முக்கியம். பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. ஸோ ஆயுள் பாவம் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆரோக்கியம் முக்கியமாக பார்க்கணும். பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அவங்க தாம்பத்திய வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், புத்திர பாக்கியங்கள் ஒரு அட்லீஸ்ட்டு இயற்கை முறையில் பிறக்கலை அப்படின்னா ஒரு மருத்துவ ரீதியாக செயற்கை முறையிலையாவது குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும் இல்லையா? ஸோ இந்த குழந்தை பிறக்கக்கூடிய முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான். ஸோ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் ஜாதக பொருத்தம் பார்த்ததுக்கும் இன்றைய நாளில் நம்ம பொருத்தங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய மாறுபாடுகள், நிறைய வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளைகள், அதுவும் மதம், மொழி, இனம், இது எல்லாமே வேறு வேறு இதில் தான் இன்றைக்கி திருமணங்கள் வந்து நடக்குது. ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு எங்கேயோ போகிறாங்க, அங்கே வந்து ஒரு அந்த நாட்டினத்தவரையே வந்து திருமணங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஸோ ஜாதகத்திலேயே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி படிக்கக்கூடிய இடத்தில் பிள்ளைகள் பழகாமல் இருக்கிறதே கிடையாது. ஆணும் பெண்ணும் ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க, ஒரே இடத்துல நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த வயதில் அவங்க வந்து ஒரு ஈர்ப்பில் ஒரு மனசை விட்டு ஒருத்தங்க பேசிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. பட் அவங்க தான் நமக்கு நாளைக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்கங்கிறத யாருமே நிர்ணயிக்கவே முடியாது. ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடியவர்கள், நமக்கு பழகக்கூடியவர்களை நம்ம அக்வைண்டன்சஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பழகிட்டாலே அது காதல் திருமணம் தான் அப்படின்னு. அப்படி கிடையாது. காதல் திருமணங்கிறது வேறு. நம்ம வந்து ஒரு 9 வருட காலம் ஒருத்தர் புரிஞ்சு சரி நம்ம கல்யாணம் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆன ஒரே வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 9 வருட கால நட்பு என்பது வந்து ஒரு திருமணத்தை வந்து முடிவு செய்யவே செய்யாது. அவங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறதுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கும். ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒரு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு ஒரு குடும்பத்திற்கு தலைவியாகவும் தலைவனாகவும் வாழ அவங்களுடைய கிரகநிலைகள் அதற்கு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது, அதுக்கு ஆராதிக்காதது. அப்போ அவங்க தவறுகள் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு 12 வருட கால நட்பு, ஒரு 10 கால வருடம் நாங்கள் ஒன்றா ஸ்கூல்லேருந்தே ஒன்றா படித்தோம், காலேஜ் ஒன்றா படித்தோம், எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு நல்லா தெரியும், குடும்பங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னவங்களுமே திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறையா ஃபெயிலியர்ஸ் ஆகி மனக்கசப்பு ஏற்பட்டு நட்பு போய் குடும்பத்தாரிடையே சண்டைகள் வந்து குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு நிறைய இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் ஜோதிடர்களும் பொருத்தங்கள் பார்க்க வேண்டும். பழைய மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு 10க்கு 10 பொருத்தம் இருக்கா, 10க்கு 10 நம்பர்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ திருமண பொருத்தங்கள் நிறைய மாறி இருக்குது. இன்றைய கால சூழ்நிலைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நிறைய மாறி இருக்குது. அதற்கு ஏற்றாற் போல தான் இந்த திருமண பொருத்தங்களும் நாம் பார்க்க வேண்டும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நாம் ரொம்ப சில அருமையான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.